இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க. போங்க. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? யாருடி மாமா? யார் மாமா? கொலைய பண்ணிட்டு கூட்டத்தோட கூட்டமா நாடகம் அடிக்கிற நீ. கூட்டி போங்க சார், இவளை கூட்டி போங்க. போ. எனக்காக செஞ்சியா? பொய் சொல்லிட்டு தெரிஞ்சாக்க உன்னை கொன்ன விடாமா? சார், இவளை கூட்டிட்டு வெளியே போங்க. போங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. இவளுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. கூட்டு போங்க. என்னது சம்மந்தம் கிடையாதா? என்ன வணக்கீங்க கூட்டத்துல இருக்கீங்க? என்ன வணக்கீங்க இருக்கீங்க? ஆர்த்தி வந்து இருங்க இருங்க. இரியா, இருங்கடா. உங்க குடும்பத்துக்கு இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், உண்மையை நான் ஒத்துக்கிறேன். நான் தான் கொன்னேன். ஆனா இந்த ஆளுக்காக தான் கொன்னேன். இந்த குடும்பத்துக்காக தான் கொன்னேன். இங்க நிக்கிறானே, இவனுக்கும் என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது நடத்தக்கூடாது இவளுக்கு திட்டம் போட்டாளுங்க. அதுக்கு அந்த போட்டோகிராஃபரை உடந்த. அதனால இவர் சொல்லிதான் அவனை நான் கொன்னேன். இவர் சொல்லிதான் கொன்னேன். இன்னொரு வார்த்தை பேசினியாக்க கொன்னு குளிய தொண்டு இறக்கி விடாமா? யாருக்கு யாருக்கு கல்யாணம்? அப்படி ஒரு கல்யாணம் கிடையாது சார். கல்யாணம் கிடையாதா? எங்க வந்து யார கை வைக்கிற? என்ன கிடையாதா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யார் மேல வந்து கை வைக்கிற பாக்கலாம்? யார பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்க? குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிருவியா? முதல்ல உள்ள தூக்கி போடியா. யாருகிட்ட காட்டிட்டு இருக்க உன் வீரப்பெல்லாம்? என்னடா என்ன சொன்ன? என்ன உள்ள போடணுமா? என்ன உள்ள போடணுமா? உன்னை தான நம்புறேன். உன்னை தான நம்புறேன். பைத்தியம், என்னடி பிரச்சனை உனக்கு இப்போ? இருடா, இரு. உனக்கு இருக்கு இப்போ. இரு முல்ல. அந்த வீடியோ எடு முல்ல. அந்த வீடியோ காமி முல்ல. எடு முல்ல. என்னடி காமிடா. சார், இங்க நிக்கறாள இவ அவங்க அண்ணியை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டான். ஈஸ்வரி கதையை சீக்கிரம் முடிக்கணும். அதுக்காக வேணா பேசுனதை விட டபுள் அமௌண்ட் தரேன். அதுக்கு பிளான் அந்த ஆளு எங்க கூட நின்னு பேசினா. வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் எல்லாத்தையும். முல்ல காமி. முல்ல காமி. போனிங்கடா காட்டா. டேய் காட்டா. காட்டா. எங்கடா? போயா பேசு. நீ கதிர் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும் அறிவு. அன்புக்கு வேற கல்யாணம் நடக்க போகுது. நம்ம எல்லாரும் இனிமே ஒரே குடும்பம். அன்பும் அங்கே தான் போய் வாழ போகிறா. அதனால் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்ட அறிவு. புரியல, எனக்கு புரியல. என்னடா பண்ண? என்னடா பண்ண? என்னடா பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ண? இது பாருடா, இவளை பாரு. அம்மா இல்லாத பொண்ணுடா அவ. நம்பதானே இருக்கா இவளுக்கு? உன்னதானடா நம்புன. உன்னதானடா நம்புன நானு. ஐயா நீ கவலைப்படாத அன்பு. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கவலைப்படாத. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி. சார் சார், இவங்க சொல்றதே உண்மையா இருக்கட்டும். நானும் இவங்களும் ஒரே குடும்பம் தான். நான் பண்ண எல்லா தப்புலயும் இங்க இருக்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. எது ஒரே குடும்பமா? அது எப்படி ஒரே குடும்பமாக முடியும்? சார், இப்ப களவாணி சார், முதல்ல கூட்டு போங்க. சக்தி வேணாம், சக்தி
வேணாம். சின்ன சின்னதா கட்டி பெரிய கோட்டையா கனவு கண்டுட்டா. அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துருச்சு சக்தி. அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசமாடி சக்தி. நான் தான் தப்பு பண்ணேன். என்ன அடிச்சு சாவறீங்க, அடிக்க கொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை யாரும் நாசம் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை யாரும் நாசம் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வேண்டாம். அந்த பொண்ணு வாழ்க்கையை யாரும் நாசம் பண்ணிடாதீங்க. வேணாம், தயவு செஞ்சு சொல்றேன், வேணாம். சார், பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு சார். இங்கதான் சார் கல்யாணம். இவளுக்கு அவனுக்கு தான் சார் கல்யாணம். சார் சார் அதெல்லாம் பொய்யான பத்திரிக்கை சார். இவ சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையலுக்கு தான் கல்யாணம். ஆனா இவ தங்கச்சி கூட கிடையாது. இந்த நிக்கிறா பாருங்க பார்கவி, இந்த பொண்ணு கூட தான் கல்யாணம். தாங்க அதுக்கு அடிச்ச பத்திரிக்கை இதுதான் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து கையை வந்து பிடிக்கும். இப்போ நீங்கள் அடிக்க போகிற ஒரே ஒரு பத்திரிகையில் அதே மண்டபம், அதே மாப்பிள்ளை, ஆனால் பொண்ணு மட்டும் பார்கவி. பத்திரிக்கையா? எதுக்கு சார்? நீங்கள் அடிக்கலாம், அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது. நிச்சயமாக நமக்கு அது பெருசாக அந்த இடத்துல கை கொடுக்கும். இந்த பத்திரிக்கை எல்லாம் போய், இந்த பத்திரிக்கை எல்லாம் போய். இருங்க, இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. இன்னைக்கு யாருக்கு கல்யாணம்? தர்ஷனுக்கும் பார்கவிக்கும். என்னது? தர்ஷனுக்கும் ஐயா, இங்க வாங்கய்யா, இங்க வாங்க. இன்னைக்கு யாருக்கு கல்யாணம்? தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தாமா கல்யாணம். யாருக்கு கல்யாணம்னு எல்லாரும் சொல்லி தொலைங்க. தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தான் கல்யாணம். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சார், வழியில பாத்தீங்களா சார்? வரும்போது பேனர் பாத்தீங்களா சார்? கீழே பேனர்ல என் தங்கச்சி போட்டோ தானே சார் இருந்தது. பேனர்ல பாத்தீங்களா சார்? என் தங்கச்சி போட்டோ தான் சார் இருந்தது. போட்டோல பாத்தீங்களா சார்? ஐயோ, அம்மா இல்லாத பொண்ணு நான் விட்டுற மாட்டேன். என் பொண்ணு நான் விட்டுறவே மாட்டேன். இந்த பொண்ணுக்கு நான் தான் எல்லாமே. விட்டுற மாட்டேன். இந்த பொண்ணுக்கு நான் தான் எல்லாமே. மாமா, என்ன மன்னிச்சிருக்கமா, என்ன மன்னிச்சிருக்க மாமா. தெரியாம உங்க மேல கை வச்சுட்டு மன்னிச்சிருக்க மாமா. கால விட மாமா, உங்க பையனை தங்கச்சி கழுத்துல தாலி கட்டு சொல்லுங்க மாமா. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு தர்ஷனை என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டு சொல்லுங்க. முடியாது. எனக்கு அன்பு கரசியோட கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. நான் பார்கவி தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் மேஜர், நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கும். தங்கச்சி கல்யாணம் பிடிக்கும். தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கூடா. பண்ணிக்கூடா, கல்யாணம் பண்ணிக்கூடா. தயவு செஞ்சு பண்ணிக்கூடா. முடியாது. என்ன நீ என் முன்னாலே சவால் விட்டுட்டு இருக்க? உன் கல்யாண பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோ. நீ தான் கொண்டேன்னு உன் வாயால ஒத்துக்கிட்டே இல்ல. உன் ஆட்டம் முடிஞ்சிச்சு, கிளம்பு. நாங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் அதுதான். பார்கவிக்கு மகனுக்கு தான் கல்யாணம். சார், இவளை கூட்டிட்டு போங்க. இந்த கிளம்புல கூட்டிட்டு போங்க. ஏமா சொல்லிட்டார்ல, கிளம்புமா. வாமா. இவளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அமைதியா
ஏய், ஓடி வெளியே. நான் விட மாட்டேன். என் தங்கச்சி கூட தான் கல்யாணம் நடக்கணும். வேற யார் கூட நடக்க விட மாட்டேன். கூட்டு போங்க. நடக்க விட மாட்டேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க. கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. சார் சார் இருங்க சார். உடனே கிளம்புனா எப்படி? இந்த கல்யாணத்தை அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போங்க. இது கல்யாணமா? மண்டபத்தில் குலை விழுந்து கிடக்கு. அதெல்லாம் 10 நாள் ஆகணும் கல்யாணத்துக்கு. இல்ல மாமா, இப்பவே பண்ணணும். ஏன் பண்ணணும்? இல்லனா போலீஸ் தப்பா புரிஞ்சுப்பாங்கல்ல, அது உங்களுக்கு தான் சிக்கலாயிடும். சக்தி, போன் எடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? என்ன பேசுன? என்ன ஆளாளுக்கு கூப்பிடுறியா ரூமுக்கு? வாங்க சொல்றேன். கீழே போய் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. போங்க விடுங்க. நான் சூரிய சாரை பார்க்காம போக மாட்டேன். விடுங்கம்மா. அம்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. உனக்கு கொஞ்சமாவது சூடு சொன்ன ஏதாவது இருந்தா வெளியே ஓடி. அம்மா அம்மா சூரிய சாரை நான் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. அதுக்கப்புறம் நான் போயிடுறேம்மா. சூர்யா சார் அம்மா ப்ளீஸ் மா, நான் போக மாட்டேம்மா. ப்ளீஸ் மா, அவரை பார்க்காம நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. விடுங்கம்மா. அத்தை நல்ல இழுக்கத்தை. அத்தை எங்க நம்மளை கூப்பிட்டு போறாங்க, ஓடிடுவோம். எங்க மாதவி, மாதவி, ஐயோ நந்தினி அங்க பெரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா. அவன் இங்கிருந்து போகவே முடியாதுங்கிறா. சூர்யாவை பார்த்துட்டு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறாமா. அவளை டைம் டேபிள் வரைக்கும் தரத்தனை எடுத்துட்டு வந்தாங்க. அவ குத்துக்கள் இருக்கான். ஐயோ அடப்படுத்துறப்ப இந்த பிள்ளை. அம்மா விடுங்கம்மா, விடுங்கம்மா, விடுங்கம்மா. நான் போறேன். சுத்தில எடுத்து மண்டையிலே போடுறேன். ஏய் நில்லுடி. அம்மா சொல்லாம நம்ம யாரும் அங்க போக கூடாதுடி. என்னமா சொல்லிட்டு இருக்க நீ? இன்னும் கொஞ்சம். ஐயோ விடுங்கம்மா. அம்மா விடுங்கம்மா. ஏமாத்தி பண்றீங்க. அம்மா அம்மா விடுங்கம்மா. அம்மா அம்மா விடுங்கம்மா. பார்க்க விடுங்கம்மா. நல்ல வேளை சோபால தூக்கி எரிஞ்சான். ஆமா இப்பதான் வர்றியா? சுரேகா நீ வந்துட்டியா? நந்தினி, 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 மரியாதையா வந்துருங்கம்மா. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். ரூமுக்கு போய் படு மாப்பிள்ள. ஒரு வாரம் கழிச்சு பேசிக்கலாம். ஐயோ மறுபடியும் கொத்தா பிடிச்சு தூக்குறானே. இப்ப எங்க எறி போறானோ? என்னால முடியலம்மா. அம்மா விடுங்கம்மா. விடுங்கம்மா. அம்மா நான் போறேன். நானே போயிடுறேன். நந்தினி, நந்தினி, நான் போயிடுறேன்.
நான் போயிடுறேன். எந்திரடி எந்திரடி ராமாவா போட்டுட்டு இருக்க? கிளம்பிடு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அம்மா சூரிய சார் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? அம்மா அம்மா கிளம்பு. அம்மா கால்ல நான் விழுறேன். நடிக்காதடி. அம்மா ப்ளீஸ் நந்தினி நந்தினி அம்மா விடு. அம்மா அம்மா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போறேன். ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடி விடுங்கம்மா. அம்மா நந்தினி நந்தினி அம்மா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேம்மா. நந்தினி ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். நந்தினி நந்தினி அம்மா ஓடி அம்மா அம்மா விடுங்கம்மா. நந்தினி நந்தினி விடுங்கம்மா ஒரே ஒரு தடவை. ஓடி அம்மா அம்மா நந்தினி நந்தினி நந்தி விடுங்கம்மா. ஓ வந்து இரு. விடுங்க. ஏய் ஏய் பாடி ஏய் சூர்யா சார் மரியாதையா வந்து. சூர்யா சார். ஏய் ஐயோ வா சூர்யா சார். சார் சூர்யா சார். சூர்யா சார். ஐயோ சூர்யா சார் பாத்து எழுந்திருங்க. நந்தினி 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 பிரகாஷ் அவளை புடிடா. வேண்டாம் ஏன் சார் நந்தினி ஏன் சார் இப்படி? நந்தினி எங்க போயிட்டு நந்தினி இந்த விட்டு ஐயோ நந்தினி ஐயோ ஐயோ நந்தினி ஐயோ நந்தினி நான் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவங்களா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க நந்தினி, ஏமாத்திட்டாங்க. நீ போயிட்டேன்னு சொன்னாங்க, நான் நம்பல நான் நம்பல நான் நம்பல. நான் உங்களை விட்டு போக மாட்டேன் சார். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சார். ஏம்மா, நடக்கூடாது நடந்துருச்சேம்மா. என்ன ஐயோ நந்தினி கைக்கு என்னாச்சு? என்னாச்சு? ரத்தம் என்னாச்சு? பரவாயில்ல சார், இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை பார்த்துட்டேன்ல, அதுவே போதும் சார். போச்சுமா, எல்லாம் போச்சு. எனக்கு நல்லா தெரியும் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் நந்தினி. நீங்க வாங்க சார், எழுந்திருங்க. ஐயோ ஐயோ என்ன சார்? சூர்யா சார் என்னாச்சு? சூர்யா சார் சூர்யா சார் சூர்யா சார் சூர்யா சார் சூர்யா சார் சூர்யா சார் என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு சார்? இருங்க இருங்க இருங்க, நான் தூக்குறேன். இருங்க இருங்க, வாங்க வாங்க, பார்த்து வாங்க 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 வாங்க. ஐயோ நந்தினி ஐயோ சார், காலையில ரத்தம். பரவாயில்ல, நீங்க நடக்க வேண்டாம், நடக்காதீங்க. வாங்க நீங்க வாங்க, நான் தூக்கிட்டு போறேன். வாங்க நான் தூக்கிட்டு. இல்ல நந்தினி, உன்னால முடியாது. உன் கையில ரத்தம் வருது. இல்ல இல்ல, எங்க காட்டு, நான் உன் கையை காட்டு. வாங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். நந்தினி, ஏய் வேண்டாம் நந்தினி, நந்தினி சொன்னா கேளு.
அக்கா ரூம் வரை தூக்கிட்டு போயிருவாளா? அம்மா இவளு அம்மா இங்க தெரியலையேக்கா அங்க பாரு வாமா ஓடி போயிருவோம். அதை சேர்த்து அடடடடா. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதானே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் கடவுளே. ஐயா கிருஷ்ணர் ஐயா, இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க வைக்கிறதுக்கு கோடி நன்றி கிருஷ்ணர் ஐயா. இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நந்தினி உன்னால கஷ்டம் மெதுவா மெதுவா நந்தினி வாங்க நந்தினி வந்து படுங்க படுங்க சார் வாங்க நந்தினி உன் கை கை என்னாச்சு நந்தினி? ஏதாச்சும் மருந்து போட்டுக்கோ ஒரே ஒரு நந்தினி. நிமிஷம் சார் என்னாச்சு? கால்ல என்னாச்சுன்னு தெரியல என்ன? இருங்க ஐயோ நந்தினி உன் கால்லயும் குத்திருச்சா? ஐயோ பாத்து பாத்து. ஐயோ போடு போடு. நந்தினி இங்க வா வா உட்காரு. சார் நந்தினி ஏன் சார் இப்படி ஓடி வந்தீங்க? ஏன் இந்த காலோட ஓடி வந்தீங்க? இல்லனா உன்னை பாத்துருக்கவே முடியாது நந்தினி. அதனாலதான் நந்தினி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ல? எங்கேயும் போக மாட்டேன் சார். போக மாட்டேன்ல? போக மாட்டேன் சார். போக மாட்டேன். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். எங்க போவேன் சொல்லுங்க? நான் உங்க கூடவே தான் இருப்பேன். இப்ப மட்டும் இல்ல, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். இது பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அச்சதை போடும்போது பொண்ணு மாப்பிளைக்கு போட்டு துணை மாப்பிளைக்கும் துணை பொண்ணுக்கும் சேர்த்து போடணும். ஐயா பெரியவரே, முக்கியமா உங்களுக்கு சொல்றேன், துணை மாப்பிள்ளை பொண்ணுக்கும் போடணும். சரிங்க சரிங்க. கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம்.
மாப்பிளையும் பொண்ணு போ மாலையை மாத்திங்கோ. யோ என்னையா சொல்லி உட்கார சொன்ன? என்னையா பண்ணிட்டு? நேத்து ஒண்ணு தெரியாது. இவாளா என்ன சொன்னாலும் அதான் நான் பண்ணினேன். ஆனந்தி ஆனந்தி என்ன அன்பு பண்ணிருக்கீங்க? என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையா? ஆனந்தி, இது ஏன் தண்டனையா நினைக்கிற? உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்கோயே. மகேஷ் தம்பி, என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அது கிடைக்க போறவங்களுக்கு தெரிஞ்சு கிடைக்கணும். தெரியாம திருது பண்ணி கிடைச்சா அந்த சந்தோஷமே அதிர்ச்சி ஆயிரும். நாங்க அந்த அதிர்ச்சியில் தான் இருக்கோம். முத்துக்கும் ஜெயந்துக்கும் கல்யாணம் பெரியவங்க நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லித்தானே எங்களை கூப்பிட்டீங்க. இப்படி திருத்து பண்ண ஒரு காரியத்தை பண்ணா நாங்க என்ன நினைக்கிறது? அப்பா, ஆனந்திக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களை கூப்பிட்டு இருந்தா நீங்க நிச்சயம் வந்திருக்க மாட்டீங்க. ஆனந்தி கிட்டயும் உண்மையை சொல்லிருப்பீங்க. நீங்க இல்லாம ஆனந்திக்கு எப்படிப்பா இப்படி ஒரு விசேஷம் நடக்கும்? அதனாலதான் முத்து ஜெயந்தி கல்யாணம் மட்டும் சொன்னோம். ஓஹோ, அப்ப அந்த திட்டத்துல நீயும் இருக்கியா? கோகிலாக்கா மட்டும் இல்ல ஆனந்தி, இதுல நானும் இருக்கேன். உனக்கு நடந்தது ஒரு விபத்து. அதை மறந்துட்டு அன்போட சேர்ந்து வாழ பாருன்னு உனக்கு பல பேர் பல தடவை சொல்லியாச்சு. ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. அதனாலதான் உன் கல்யாணத்தை உங்ககிட்டயே மறைச்சு செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு. என்னடா பேசுற? என்ன பேசுற? மறைச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டா என் பிரச்சனை தீர்ந்து போயிருமா? இல்ல எனக்கு ஏற்பட்ட கலங்கம் காணாம போயிடுமா? கோகிலாக்கா பரிசுத்தமானவ. அப்படி இருந்தோம் மாப்பிள்ளை வீட்டுல ஏன் ஏத்துக்கல? ஏன்? அவ தங்கச்சி கலங்கப்பட்டு போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக. கலங்கப்பட்டவளோட அக்காவையே ஏத்துக்காது இந்த சமூகம். கலங்கப்பட்ட என்ன எப்படி ஏத்துக்கும்? அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆனந்தி, நீயே ஏன் உன்னை அசிங்கப்படுத்திக்கிற? அன்பு உன் கழுத்துல தாலி கட்டந்தோட உன் மேல இருந்த களங்கம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே அவன் உனக்கு புருஷன், நீ அவனுக்கு பொண்டாட்டி. அவ்வளவுதான். இல்ல சார். ஆனந்தி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம கல்யாணம் எப்படி இல்லாம நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். எவ்வளவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த கற்பனை எல்லாம் கனவா போயிடுமோன்னு பயம் வந்துருச்சு. கல்யாணம் நடந்தாலே போதும் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இங்க பாரு ஆனந்தி, எது எப்படி நடந்தாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. நான் உன் கழுத்துல கட்டியிருக்கிற தாலி உண்மை. நம்ம காதலோட சக்தி தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்க ஆனந்தி. அந்த காதல நம்ம எதிர்கால வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொடுக்கும். நம்ம சந்தோஷமா வாழ்வோம். இந்த சமூகம் மட்டும் இல்ல, என் அம்மா, என் குடும்பம் எல்லாருமே உன்னை ஏத்துப்பாங்க. நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். குடுப்படா, குடுப்ப.